வெல்கம் டு ஜெயாஸ் லைஃப். எல்லாருக்கும் ஹாய். இது 4:30லேருந்து எடுத்த ஒரு குட்டி மினி விலாக் தான். இதில் நிறையா உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நீங்களும் என்கிட்ட நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனுக்குன்னே ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். நல்ல மழையாக இருந்துச்சு பெங்களூரில். சரின்னு சொல்லிட்டு நான் மழை வருதா, வாக்கிங் போகலாமா, என்ன ஏதுன்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு ½ அன் ஹவர் அதுக்கப்புறம் மறுபடியும் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகும். அதனால் இன்றைக்கி வாக்கிங் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கறதுக்கு தான் வெளியே போயிருந்தேன். எழுந்திரிச்ச உடனே வீட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிருந்தது. சரி, ஓகே, இன்றைக்கி வீட்டை தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். வீடு க்ளீன் பண்ணுறதுனா அவ்வளோ ஒன்றும் வேலை இல்லைங்க. கூட்டுறது மட்டும்தான் இருந்தது. கூட்டாமே வீட்டை பார்க்கறக்கு ஒரு மாதிரி கசன்னு இருந்தது. எப்பவுமே நைட்டு வாட்ச் கட்டிட்டு தான் தூங்குவேன். ஏன்னா ட்ராக் பண்ணும் நான் எவ்வளோ நேரம் தூங்குறேன் என்ன ஏதுங்கிறத. ஆனால் நேற்று நைட்டு மாவு அரைச்சேன். அதனால் நேற்று காலையிலேயே அரைச்சிட்டேன். ஆனால் அதை அப்போ கழட்டி வச்சதான், அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு காலையில் எடுத்து அதை சார்ஜ்லேயும் போட்டு விட்டுருந்தேன் நைட்டு. அதை காலையில் கட்டியாச்சு. எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு சில விஷயம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சொல்கிறேன் இல்லையா, காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டை பார்க்குறக்கு நீட்டாக இல்லைன்னா எனக்கு அப்போவே அப்செட் ஆன மாதிரி இருக்கும். இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நார்மலாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்துக்கிறணும் இதை செய்யலையோ அந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ அதிலேருந்து மாறணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன். ஒரு கமெண்ட் வந்திருந்தது, நீங்கள் எப்படி 4:30க்கு எந்திரிக்கிறீங்க, அதுக்கு டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. டிப்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அது ஒருத்தர் சாமியாரா இல்லை துறவரா என்ன எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்த மாதிரி தான். அவர் ஒரு ஒரு விஷயம், ஒரு கல் மேலே உட்காந்து ஒரு சில விஷயங்கள் இந்த 4:30 மார்னிங் பற்றி பேசியிருந்தார். அப்போங்கும்போது அது எனக்கு ரொம்பவே டச் ஆச்சு. ஏன் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறனோ, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது பர்த்டே பார்ட்டி, இல்லை நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படிங்கும்போது மட்டும் அந்த தூக்கம் ஏன் வராமல் நைட்டெல்லாம் அதை பற்றியே யோசனை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆமாம்ல, நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம், இல்லை எங்கேயாவது பிக்னிக் போகிறோம் அப்படின்னா அப்போல்லாம் நமக்கு தூக்கமே வராது. எப்படா வெடியும் அப்படிங்கிற மாதிரி. இதையே உங்களோட லைஃப் நல்லா இருக்கணும், அதுக்காக நீங்கள் ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் கேட்டிருந்தாரு. பண்ணாதா அப்படி எதுவும் சொல்லலை. இப்படி பண்ணுனா இப்படி நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணினது தான் இந்த தாட். 4:30க்கு எந்திரிக்கிறோம், நம்மளை டிசிப்ளினாக வச்சுக்கிறோம். நம்மளை டிசிப்ளினாக வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம குழந்தை நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதுல அந்த டைம் எனக்கு ரொம்ப நல்லா தெளிவாகவே ஸ்ட்ரைக் ஆச்சு. சரின்னு சொல்லி அன்னையிலேருந்து எழுந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணினது தான். ஒரு 3 மாதம் இருக்குமா. அந்த 3 மாதத்தில் ஒரு 10 நாள் அந்த மாதிரி மட்டும் 5:30 5 அந்த மாதிரியெல்லாம் எழுந்ததும் உண்டு. உடம்பு சரியில்லாதப்போ 6:30 7:30 அந்த டைம் இருந்ததும் உண்டு. நம்மளால் கன்சிஸ்டன்சியாக எந்த விஷயத்தையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளால் முடியும். முடியாட்டியும் அதை கிவ் அப் பண்ணவே கூடாது. நான் நாளைக்காவது செஞ்சுருவேன், இல்லை நான் கண்டிப்பாக இது பண்ணிடுவேன் அப்படிங்கிற. நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, ஒரு நாள் எந்திரிக்கல அப்படின்னா எனக்கு நாள் ஃபுல்லாக அப்செட் ஆயிரும். நான் இன்றைக்கி இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிப்பேன். ஓகே, நீ பண்ணிட்ட, நீ இப்போ இதுக்காக வருத்தப்படுற, அது உனக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னா நீ கண்டிப்பாக வருத்தப்படு. அந்த டைம் மறுபடியும் உன்னை 4:30க்கு அது கொண்டு போய் விடு அப்படின்னா நீ கண்டிப்பாக வருத்தப்படு, அதில் தப்பே இல்லை. ஆனால் இப்போ நீ வருத்தப்படுறதுல ஒரு வேல்யூ இருக்கா இல்லையாங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படு. நீ வருத்தப்படுறதுனால அந்த டைமும் ஸ்பாயில் ஆகி இப்போ இருக்கிற மூமெண்ட்டும் உனக்கு ஸ்பாயில் ஆகுது. அதை நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்னோடய செல்ஃப் நானே என்கிட்ட சொல்லிவிட்டு என்னை பூஸ்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு என்னென்னா, நம்ம வீட்டில் எப்படி இருக்கோம் என்ன ஏதுங்கிறது. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நம்ம கேமரா தூக்கிட்டெல்லாம் போக முடியாது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு சில விஷயம்
கேமராக்கு பின்னாடி கூட நம்மளுக்கு நடக்கும். அதை சொல்லணுமா வேண்டாமா, அதுக்கு எந்த ஒரு இது இல்லை அப்படின்ட்டு ஒரு சில விஷயம் வந்து நான் அப்படியே விட்டுருவேன். ஆக்சுவலி வீட்டில் எப்படி நடக்குதோ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதவே வந்து யதார்த்தமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண இந்த யூடியூப்போட ஜேர்னி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிப் லைட் போடும்போது நிறையா ஆர்கனைசிங் வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்தேன். நான் யூடியூப்ஸில் வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் பார்த்தது எல்லாமே அவங்க வந்து ஹோம் டெக்கோர் பண்ணி இந்த வீடியோக்குனே வந்து நிறையா விஷயங்கள் வந்து வீட்டில் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது. நானும் ஒரு சில விஷயம் வந்து ஃபஸ்ட்டில் அவங்கள பார்த்து கோமாளித்தனமாக நானும் வந்து அதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு என்னை வந்து நான் நிறைய ப்ரெஷர் போட்டுக்கிட்டேன். அது இல்லை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு திறமையும் அதை வந்து கொண்டு போகிற விதத்துலேயும் தான் இருக்குது, நம்மளோட கண்டென்ட்லேயும் தான் இருக்குதே தாண்டி நம்மளோட வீட்டையோ அதுலேயும் இருக்குது. அது வந்து ஒரு 50%னா நம்ம எப்படி அந்த வீடியோவை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுலலாம் மீதி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு தெளிவே எனக்கு கிடைச்சது. இப்போ வந்து எதுவுமே வந்து அதுக்காக வாங்கலை. ஏன்னா இந்த லைட் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் வீடியோ எடுக்க போது மட்டும்தான் போடுவேன். மற்ற நேரத்தில் நான் போடவே மாட்டேன். எனக்கு கண் வலிக்கும். இந்த மாதிரி தான். அப்போ எதுக்குன்னா அது வந்து ஒரு ஷோ பீஸாக கூட எனக்கு உங்களுக்காக அந்த ஷோ பீஸாக கூட இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நாம் ரெகுலராக எப்படி வீட்டில் இருப்போமோ அந்த மாதிரி தான் என்னோடய வீடியோ இருக்கணும். அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு இதில் தான் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து இப்போ எதுவுமே வாங்குறதில்ல, எதுவுமே செட் பண்ணுறதில்ல. இருக்கிறத வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் நான் கொண்டுட்டும் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாக்கிங் போகிறக்கு வழி இல்லாதங்காட்டி சரி எனக்கு தயிர் இல்லாத ஒரே விஷயத்துக்காக போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இல்லாததெல்லாம் அப்படியே கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் தான் நடந்து போயிட்டு வந்திருந்தேன். ஆனால் ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது வெளியே வாக்கிங் போகிறது அழகான ஒரு விஷயமா இருக்குது. யாருமே இல்லை, எப்பவுமே ரஷ்ஷாக இருக்கிற அந்த ரோடு ரொம்ப ஃப்ரீயாக காலியாக அழகாக இருக்குது. அந்த காற்று எல்லாமே கிளைமேட்டு கூட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது. நான் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், இல்லை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த நம்ம லவ் பண்ணணும். என்ன அப்படின்னா, எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எங்களோட ஹோம் டவுனில் வந்து அம்மா வீட்டில் வந்து அதுக்கான டவர் கிடைக்கல. ஃபோன் பேசுகிறக்கே எங்கள் டவர் இருக்காது. ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் டைம் எடுத்துருச்சு. அதில் என்ன நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷ்னலை நான் லவ் பண்ணி நான் வந்து அதை எப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறதை தாண்டி எனக்கு அது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. இல்லை அப்படின்னா நான் நிறையா விஷயங்களை யோசிப்பேன். யாராவது ஏதாவது என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லை தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷனை பற்றி நான் வந்து வீட்டில் இருக்கிறப்போ அதை நினச்சி ஒரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ என்னோடய லைஃப் ஸ்டைல் அப்படியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆஃப்டர் யூடியூப்க்கு அப்புறம் நான் அதில் எப்படி இருக்கணும், அதில் என்னெல்லாம் தப்பு பண்ணுறேன், என்னெல்லாம் சரி பண்ணணும், எனக்கு எடிட்டிங் வேலை இருக்குது, வீடியோ எடுக்கிற வேலை இருக்குது, நான் மற்றது எதை பற்றியும் யோசிக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக ஹோம் மேக்கராக இருந்தீங்க, அதாவது வீட்லேயே இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தனியாக இருக்கிறோம், யாராவது ஒரு ஆள் வந்து நம்மளை சுருக்குன்னு பேசிட்டாங்க அப்படின்னா அது அன்னைக்கோட போகிறது விஷயம் இல்லை. நமக்கு அடிக்கொருக்கா உறுத்திட்டே இருக்கும். நம்ம எப்போல்லாம் வந்து டிப்ரெஸ்டாக இருக்கோம் அப்படிங்கிறோமோ அந்த டைமெல்லாம் எல்லா நெகட்டிவிட்டியும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் பற்றியோ இல்லை ஃபேமிலி நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கண்டென்ட் அந்த மாதிரி யோசிக்கிறேன். கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ரெகுலரால் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எனக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுறது மட்டும்தான். ஆனால் இப்போ நான் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கேன். மற்ற எதை பற்றியும் நான் ஒரி பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா நான் ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன் என்னை இப்படி சொன்னாங்க, எதுக்காக இப்படி சொன்னாங்க, இப்படியெல்லாம் பேசலாமா, இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா, நான் நிறையா ஒரி பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து அதோட புரிதல் வந்து எனக்கு இப்போ தான் வருது. ஏன்னா எனக்கு ஒரு 25 வயசு இப்போன்னு வைங்களேன். எனக்கு இப்போ 25 வயசாச்சு. அந்த 25 வயசில் எனக்கு ஒரு சில புரிதல் தான் வந்திருக்கு. எனக்கு இன்னும் நிறையா புரிதல் வரணும். நான் இன்னும் நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கணும்ல. அதுக்காக நான் வந்து எப்படி பக்குவப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான்
இந்த ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு சில விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் எனக்குமே ரொம்ப 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 இதாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு 21ல் மேரேஜு. அப்போ எப்படி சொல்கிறது என்ன ஏதுன்னெல்லாம் தெரியாது. எந்த ஒரு வெளி ஃபங்க்ஷன்ஸையோ வெளி உலகத்தையோ நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருந்த மாதிரி இருந்தது. என்ன இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ வந்து அதுக்கான ஒரு புரிதல் வந்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னுமே ஒரு 2, 3 வருஷம் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து நான் ப்ராக்டிஸ் ஆகிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு இல்லாமல் இல்லை, யாருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதுக்குள்ளேயே இல்லாமல் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து என்ன பாசிட்டிவ் விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து யோசித்தாலே போதும், நம்ம அதிலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்ன அப்படின்னா நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்பேன். அதுக்காக நிறைய சஃபர் கூட ஆகியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலியும் அதோட எங்கள் அப்பா அம்மாவையும் சேர்த்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே கான்சன்ட்ரேட்டாக இருப்பேன். அதுக்காக வந்து நிறைய சஃபரும் ஆகியிருக்கிறேன். இதிலேருந்து என்ன புரியுது அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது. இவ்வளோ வேலையா அப்படின்னு நினச்சா அது கஷ்டமாக தான் தெரியும். இதுதான் வேலை அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 2, 3 வீடியோவுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன், எனக்கு துணி மடிக்கிற வேலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்னையிலேருந்து யோசிச்சுட்டு இருக்கேன், ஏன் அதை கஷ்டமாக நீ நினைக்கிற, உனக்கு ஏன் அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இனிமேல் வந்து நீ துணி மடிக்கிறதையே ஒரு வேலையாக பாரு. அடிக்கொருக்கா துணியை மடித்து களைச்சி எடுத்து வாட்ரூப்பெல்லாம் க்ளீன் பண்ணு. அப்போ வந்து உனக்கு அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் வந்து இப்படி தான் நான் என்னை நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப உடஞ்சி போய் எனக்கு முடிவே தெரியாத மாதிரி தலையெல்லாம் வின்னுன்னு ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக அதோட டிப்ரெஷனை சொல்லவே முடியாது. ஆனால் இப்போது ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி உட்காந்து எனக்கு என்ன தேவை, ஏன் இப்படி இருக்கேன், எதனால் இப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறேன். அந்த யோசிக்கிறதே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் இருக்குது, மிகப்பெரிய மாற்றத்தையும் எனக்கு கொடுக்குது. நான் என்னென்னவோ பேச நினச்சேன், என்னென்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவை ஒரு 9 மணி வாக்கில் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே இருந்தேன். ஒயிட் ரைஸ் அதில் கொஞ்சம் குண்டால நைட் எடுத்து வச்சுருந்தது. சரி அதையே ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னா மேடம் ஒன்றும் சாப்பிட்ற மாதிரியே தெரியல. வெளியே வந்து பக்கத்து வீட்டில் ஒரு பாப்பா இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்ல பூவிகா, அவங்க கூட விளையாட போகணுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் பூவிகா ஸ்கூலுக்கு போனங்காட்டி மேடம்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. சரி நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிச்சனுக்கு போய் கையெல்லாம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி முடிச்சோடனே கையை கழுவுறக்கே நம்மளுக்கு ஒரு 1/2 hour வேண்டிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நானும் அவளை விட்டுட்டேன். அவளும் உட்காந்து அங்கே ஷூ எல்லாம் போட்டுட்டு இருந்திருக்கிறா. நான் வந்து அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணாமல் போயிட்டேன். சரி ஓகே இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பிங்ஸையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி டிப்ரெஷன்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரியெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவாக எடுத்து பாருங்கள். இல்லை நடக்காத ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்த மாதிரி கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். அது உங்களுக்கு நிறையா மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் அந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாம் வந்து ஈர்க்கிற மாதிரி ஒரு பவர் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா எல்லோரும் நினச்சிக்கிறோம். நெகட்டிவ் நம்மக்கிட்ட ஈஸியாக வந்து ஒட்டிக்கும். ஆனால் பாசிட்டிவ் அப்படி கிடையாது. ஆனால் ஒரு டைம் அந்த பாசிட்டிவை நீங்கள் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நம்ப முடியாத ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.